ஹலோ ஆல், இன்னைக்கு உங்க கூட உள்ளி தீயல் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து தேங்காய் வந்து துருகி எடுத்துட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வறுத்தெடுக்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அவ்வளோதான். அதை போட்டுட்டு இது வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லைட்டு சூடெலாம் இருக்கும்போது போடணும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அதுவும் கூட கரிஞ்சி கலர் வேறு மாதிரி ஆயிரும். இது வந்து சப்பாத்தி கூட, சோறு எல்லாத்துலையும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். 3-4 டேஸ் வந்து இது பண்ண அதை வறுத்தெடுத்து அதை வந்து ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு ட்ரிக்கு, டக்குன்னு அரைச்சி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். அதனால தான் அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணால், நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். எந்த வெஜிடபிள்ஸ் இல்லை ப்ரான்ஸ் அது கூட ஆட் பண்ணலாம். அதை வந்து இப்போ நான் அரைச்சல்லையே அந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். வெந்தது கூட இந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கேஷும் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடில் கறி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த மசாலாவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா அவ்வளோதான், சம்பவம் ரெடி. இடைக்கு கொஞ்சம் டீ வேறு போட வந்துச்சு, அதையும் போட்டுட்டு செட் பண்ணியாச்சு. இந்த ரொம்ப மெயின் பாயிண்ட் என்னென்னா தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அந்த பேஸ்ட்டு. ஃபைனலாக இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா அடிப்பொலி ரெடி.